இந்த சொசைட்டில எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு. நீ பண்ற இந்த காரியத்தால எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? இது நாளைக்கு வெளியே தெரிஞ்சா என்ன யாரா மதிப்பாங்க? ஓஹோ, அப்போ என் மேல இருக்கிற பாசத்துல நீங்க என்ன தேடி வரல. உங்க ஸ்டேட்டஸ் கெட்டு போயிடும், உங்களை எல்லாரும் அசிங்கப்படுத்திடுவாங்கன்னு தான் நீங்க இப்ப என்ன தேடி வந்திருக்கீங்க. நான் பண்றதெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு அசிங்கமா இருந்தா என்ன உங்க புள்ள இல்லைன்னு சொல்லிடுங்க. நானும் என் அப்பா இல்லைன்னு சொல்லிக்கிறேன். கிளம்புங்க முதல்ல. மகேஷ், மகேஷ், என்ன பேசிட்டு இருக்க நீ? உன் மேல பாசம் இல்லாம தான் அவர் இங்க வந்து நிக்கிறாரா? நேத்து நைட்ல இருந்து உன்னை தேடி அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாருன்னு எனக்கு தான் தெரியும். சும்மா கோவத்துல வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத. மேம், எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறது நீங்களும் அன்பும் மட்டும் தான். உங்களுக்கு தெரியாது உங்களை பத்தி எல்லாம். ஃபர்ஸ்ட் ஆனந்தியை லவ் பண்றது என் அம்மாவுக்கு ஸ்டேட்டஸ் இஷ்யூவா இருந்துச்சு. இப்போ நான் வீட்டை விட்டு வந்தது இவருக்கு ஸ்டேட்டஸ் பிரச்சனையா இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் என் பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியாது. இவங்க ஸ்டேட்டஸை எப்படி காப்பாத்துறதுன்னு மட்டும் தான் தெரியும். அதான் இவங்க பிரச்சனை. அதனால தான் நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். டேய் மகேஷ், அப்பா ஏதோ கோவத்துல பேசிட்டேன். அதுக்காக உன் மேல பாசமே இல்லைன்னு அர்த்தம் இல்ல. ஆனந்தியை நான் லவ் பண்றேன்னு உங்ககிட்டயும் சொன்னேன், மாம் கிட்டயும் சொன்னேன். என்ன பொறுமையா இருக்க சொல்றதை தவிர நீங்க வேற என்ன பண்ணீங்க? அதே விஷயத்தை தான் இவங்க கிட்டயும் அன்பு கிட்டயும் சொன்னேன். இவங்க ரெண்டு பேரும் என் லவ்வுக்காக எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்க முடியுமோ அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. இவங்க தான் என் ஃபேமிலி மாதிரி, நீங்க இல்ல.